நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கார் பறந்து சென்று விபத்துக்குள்ளான அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன், எதனால் விபத்து ஏற்பட்டது, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது கேரள மாநிலம் கொச்சின் பகுதியை சேர்ந்த நண்பர்கள் விசாக் மற்றும் எல்வின் இருவரும் பெங்களூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் நேற்று முன்தினம் ஓணம் பண்டிகைக்காக கேரளாவுக்கு காரில் சென்றுவிட்டு மீண்டும் இன்று பெங்களூர் செல்வதற்காக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வட்டமலை என்ற பகுதியில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கலந்து சென்றது. அப்போது சாலையில் பக்கவாட்டில் இருந்த மரத்தை உடைத்துக் கொண்டு கார் விழுந்து சுக்கு நூறாக உடைந்து சாலையில் விழுந்தது. அப்போது நெடுஞ்சாலையில் பணியாற்றி கொண்டிருந்த சாலை ஓரத்தில் இருந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அருகில் இருந்த மின்கம்பத்தை கட்டிப்பிடித்தார். இந்த விபத்தில் கார் முழுவதும் சேதமடைந்து காரில் பயணி சென்ற 2 இளைஞர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்கள். இது குறித்து குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பந்தம் தொடர்பாக பரபரப்பு வீடியோ தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரவி.